வெல்கம் டு பெரியம்மா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொலக்கட்டை, கார கொலக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். இதே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சு தண்ணி கொதிக்கவும் இந்த மாவை போட்டு நம்ம கிண்டிக்கிடலாம். தண்ணி நல்லா பப்புள்ஸ் விட்டு நல்லா நுர வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மாவை போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம். ஒன்று ஓலை கிண்டிட்டோம்னா மாவு நல்லா ஒன்று ஓலை வெந்துடும். அந்த சூட்லேயே போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம கிண்டி ஒரு 5 நிமிஷம் இந்த சூடு ஆரவும் அப்படி போட்டு பிணைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. மாவு ஒன்று போல் இதாகிருச்சு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா கையில் எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கிட்டு கார கொலக்கட்டைக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி காரம் பிடிச்சேன் சின்ன சின்ன உருண்டையாக தட்டிக்கலாம். தட்டிட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த சைஸ்க்கே தட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கார கொலக்கட்டைக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் போதும். இது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கணும். உருட்டியாச்சு. பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் உருட்டியாச்சா. இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி காஞ்ச உடனே மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம இந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த உருண்டையெல்லாம் அள்ளி வச்சிட்டோம். உருண்டையெல்லாம் அள்ளி தட்டில் வச்சுருக்கோம். இப்போ எடுத்து நம்ம இட்லி பானையில் வச்சு வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொலக்கட்டைக்கு காரத்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-20க்கு மேலே இருக்கும் சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு சிட்டி அளவுக்கு ஜீரம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரம் இதே அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள். எடுத்துருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, எண்ணெய் போதும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை. இப்போ இதை போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கொலக்கட்டைக்கு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலுக்கு தகுந்த உப்பு. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் கொலக்கட்டை சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்க. உருண்டை அப்படியே சேர்த்து அப்படியே இப்படி இப்படின்னு கிண்டுனீங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான கார கொலக்கட்டை. குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சும் செய்யலாம். சில கொஞ்சம் நம்ம இதை விட இன்னும் அரைக்காமல் வேறு மாதிரி செய்யனாலும் நம்ம புளியோதரை பொடிக்கு ரெடி பண்ணிருக்கோம்ல, அந்த பொடி போட்டு தாளிச்சிட்டு அந்த புளியோதரை பொடியை போட்டு கிண்டுனீங்கனாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அரைச்சி செய்கிறத விட அது இன்னும் ஈஸியாக செய்யலாம். புளியோதரை பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இறக்கி வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.